ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு கடையை வச்சு சூடு பண்ணிக்கணும். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 4-5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், இது வதங்கினதும் இது கூட 2 பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கலாம். இது கூட கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது வித்தவுட் கோகனட் சட்னி, தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி. இது கூட கொஞ்சம் மல்லி இலை இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்குவோம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்து வதங்கினா போதும். அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதை ஆற வச்சிடலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். இதோ சட்னி அரைச்சிச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, இது கூட 1 ஸ்பூன் சீரகம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி கூட தோசை கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. தேங்காய் இல்லாத சட்னி அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். Thank you.